பஞ்சத்தில் அடிபட்டவன் எப்போ வேணாலும் எந்த நேரம் வேணாலும் கருத்துக்களை மாற்றுவான், அணி மாறுவான், கட்சி மாறுவான், கட்சி தாவான். நான் பஞ்சத்துக்கு வரல, நான் பரம்பரையாக வந்தவன். என் தாத்தா முப்பார் கொண்டு நீங்க செல்வ பெருந்தகை சார் வந்து நீங்க சொல்றதை நாங்கள் எடுத்துக்கலாமா? என்ன நான் ஜாதி இல்லை, நான் சொல்ற விஷயங்களை நீங்க சரியா கூர்ந்து கவனிக்கணும். அதாவது மதம் இருக்குன்னா மதம் எங்க இருக்கணும்? அது அங்கங்க இருக்கணும். ஜாதி இருக்குன்னா அது அங்கங்க இருக்கணும். ஒருத்தர் இப்போ வந்து ஒரு முதலியாரோ வன்னியரோ தலித்தோ ஒருத்தர் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா சண்டை போட்டு இருக்கக்கூடாது. அப்பதான் அங்க வந்து இனக்கலவரம் ஜாதி கலவரம் வரும். ஆனா இவங்க மதன்ற பேர்ல என்ன பண்றாங்க? முஸ்லீம்லாம் நீங்க அதாவது வந்து நீ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, அதாவது ஒரு தனி மனிதனோட உணவை இவர்கள் தான் நிர்ணயிக்கின்ற மாதிரி உள்ள பேசுறாங்க. நீங்க வந்து மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, அதே போல கோமியம் மாட்டு மூத்திரம் அதை வந்து நம்ம குடிக்கணும். இதெல்லாம் வந்து அதாவது இஷ்டர்களும் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு எது இஷ்டம் இருக்கிறோ எது நல்லதுன்னு போட்டு தான் செய்யறாங்க. அதை வந்து நம்ம ஏன் இன்டர்ஃபியர் பண்ணி ஒரு தனி மனித ஒரு அதிகாரத்துல தனி மனித சுதந்திரத்துல ஏன் போய் நீங்க தலையிடுறீங்க? அதுதான் நம்ம கேட்கிறோம். அப்ப நீ மதம்ன்றது என்ன? இந்துக்கும் முஸ்லீமுக்கும் கலவரத்தை உண்டாக்குறது. தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு காங்கிரஸ்ல நம்ம பார்க்க போறவர் யார் பார்த்தீங்கன்னா, ரோப்காரோட நாயகன் சொல்லலாம், சோளிங்கரோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் அன்பரசு. அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ நீங்க வந்து டிஎம்கே அலையன்ஸ்ல இருக்கீங்க. இப்போ ஒவ்வொரு இலாக்காக்கும் ஒவ்வொரு அமைச்சர் இருப்பாங்க. நீங்க வந்து மாண்புமிகு வந்து சேகர் பாபு பாத்தீங்கன்னா அவரோட துறை வந்து அறநிலைத்துறை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மலைக்கு வந்து சுத்தி வந்து அவர் ஏரியாவில் அந்த வட சென்னை ஃபுல்லா இவர் தான் வந்து போறாங்க. பிரியா இருக்காங்க, அதுக்கப்புறம் நேரு சார் இருக்காங்க. இவர் தான் எல்லா இடத்துலையுமே ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி. நம்ம ஸ்டாலின் சார்னா கூட இருக்காரு, உதயநிதி சாருங்க கூட இருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரோட இலக்கா வந்து வேற அறநிலைத்துறை. ஆனா அவர் வந்து பாக்குறது பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்களோட விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகிற மாதிரி இருக்கு. இல்ல, ஏற்கனவே மரியாதைக்குரிய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து மழை நீர் வெள்ள வடிகால் இது மாதிரி விஷயங்களை அனுபவம் பெற்றவர். ஸோ அதனால் வந்து அதன் அடிப்படையில் வந்து அவர் அங்கே கூட போயிருக்கலாம் சிஎம்மோட. அது இல்லாமல் சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரும் கூட இருக்கார்ல, அதனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக அவரோட துறை இவர் ஏன் பார்க்குறாருன்னா, இப்போ அவரால் இப்போ இவர் அனுபவம் இருக்குது, அதனால் சில விஷயங்கள் சொல்கிறோம். இப்போ நம்ம கூட ஒரு அனுபவம் மிக்கவங்க வந்து இப்போ ஆலோசனை சொல்கிறாங்கன்னா அவர் ஏன் சொல்கிறாரு, அவருக்கு என்ன தகுதி இருக்குது, அவருக்கு என்ன இலாகா இருக்குது, இதெல்லாம் கேள்வி கேட்டோம். அங்கே வேலை நடக்குதா, அங்கே கிளியர் பண்ணுறாங்களா, பிரச்சனையை வந்து மக்களுக்கு உண்டானதை தீர்வை கொடுக்குறார்களா, அது நிரந்தரமான தீர்வாக இருக்கின்றதா, அதை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு இது எதிர்கட்சிகள்லாம் கேட்குற கேள்வி மாதிரி இருக்குது. இல்லைன்னா அதுக்கு வந்து இலக்கா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னா நீங்கள் அந்த இலக்காவிலே நீங்கள் வாங்கினா அதுக்கான அமைச்சரவை நீங்கள் பார்த்துருக்கலாம்ல. அது இப்போ அதாவது ஒருத்தர் களத்தில் போய் எக்ஸாம் எழுத சொல்லும் போது தான் அந்த எக்ஸாமில் அவர் எழுதுகிற மார்க், அதாவது அவரோட திறமையின் அடிப்படையில் தான் மார்க் விழுது. அது மாதிரி இப்போ இந்த அமைச்சர் வந்து இப்போ இவங்க தலையிட்டு சிலது பண்ணுறாங்கன்னா அப்போ நல்லா பண்ணுறாங்கன்னும் போது ஏன் வேறு இலாக்கா கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கொடுக்கலாமே. அப்படின்னு இன்கேஸ்னா அவர் நல்லா பார்க்குறாரு, இந்த துறையை நல்லா பார்க்குறாருன்னா வேறு கொடுக்க வேண்டியது தானே. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆதீனத்தை பற்றி வந்து ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அமைச்சர் வந்து சேகர் பாபு கிட்ட. அதுக்கு வந்து இவர் வந்து ஒரு மிரட்டும் தோணியில் உன்னை தூக்க சொல்லிடுவான் அப்படின்றாரு. ஒரு அமைச்சரா நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது இன்னொன்னு, அதாவது மக்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு ஒரு அமைச்சர் இந்த மாதிரி. இல்ல அது வந்து கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். அதே நேரத்தில் இன்னொன்று, அந்த பேசக்கூடிய நபரும் வந்து ஃபோனில் அந்த கால்ஸ் நானும் கேட்டேன். பேசக்கூடியவர் வந்து நான் ஒரு ஃபோனில் பேசுகிற அவர் என்ன பண்ணணும், ஒரு ஃபோரமோ ஒரு 10 பேரோ 20 பேரோ அங்கேருந்து அறநிலையத்துறை போய் அவங்க சந்தித்து அமைச்சரை பார்த்து, சார் இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறீங்க, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கலாமா இல்லையா? ஃபோனில் நம்ம மினிஸ்டர்கிட்ட போய் பேசும்போது மிரட்டும் தோணியில் நீங்கள் வந்து பார்க்குறேன், நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவங்க நடக்கிறதே வேறு அப்படின்னு இவர் சொல்ல தான் அதுக்கப்புறம் அவர் ரிப்ளை பண்ணுறாரு. வேற இல்லை, உங்கள் வீட்டு முன்னாடி நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம். அவருக்கு மிரட்டும் தோணி கிடையாது. இல்லை போராட்டம் பண்ண நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் போய் பார்க்க வேண்டியது தானே. போய் அவர் போய் அமைச்சரை போய் பார்த்து அவர்கிட்ட மனு கொடுத்து இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி விளக்கத்தை சொன்னீங்கன்னா அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே. அவங்கள வந்து நீங்கள் வந்து கோவப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் வந்து உண்ணாவிரதம் இருப்பேன், போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னா இதெல்லாம் நீ ஃபோனில் சொன்னா உன்னால் அந்த பார்த்துக்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது கரெக்ட் தானே, அது ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. தூக்க சொல்லி தான் பார்த்தேன், அந்த வார்த்தை தான் ஹைலைட்டாக இருக்குது. அது சில நேரங்களில் இதுவாக இருக்கலாம். அது அந்த ஆடியோவோட முழு உண்மைத்தன்மை நம்ம என்னன்னு பார்க்கணும். ஏன்னா சில நேரங்கள்லாம் வந்து நம்ம பேசுறது கூட எக்ஸ்ட்ரா இரட்டிப்பாக கலந்து கூட வருது. அந்த மாதிரிலாம் வந்து மார்ஃபிங் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஆடியோ வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க, மிக்சிங் பண்ணி கூட இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து எதிர்கட்சியோட ஆளாக கூட இருக்கலாம், வேலையாக கூட இருக்கலாம். இல்லை அவர் அந்த ஆதீனத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. அதில் வந்து கிளியராக நம்ம கேட்கறதுக்கே தெரியும், தான் வந்து பேசியிருக்காரு. ஃபைனலாக தான் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி பேசுகிறோம் நான் தூக்க சொல்லிடுவேன்,
ஏன்னா ஒரு மக்களோட பிரதிநிதி இவர் வந்து ஒரு அமைச்சர். சரி, இவ்வளவு தூரம் அவர் சொல்றாரு இல்ல, அமைச்சர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு இல்ல, அப்ப நீங்க அவ்வளவு தூரம் போராட்டம் பண்ற தைரியம் இருக்கிறவங்க போய் நேரா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே? ஆடியோ தான் உங்க கையில இருக்குல்ல, போயிட்டு இந்த மாதிரி வந்து என்ன அமைச்சர் வந்து மிரட்டுறாரு, என்ன தூக்கிடுவேன் மிரட்டுறாரு, என்ன கொலை பண்றேன்னு மிரட்டுறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் நீங்க கொடுக்க வேண்டியது தானே? ஆட்சியே வந்து உங்க கையில இருக்கு, அப்போ வந்து எப்படி வந்து காவல்துறை நடவடிக்கை எடுப்போம்? இல்ல, ஆட்சி கையில இருக்குதுன்றதுக்காக வந்து அப்போ சட்ட ஒழுங்கெல்லாம் நாங்க எப்படி வேணாலும் வளர்ச்சிக்கலாமா? நாங்க எங்களுக்கு தேவையான ஆட்சி என் கையில இருக்குது இஷ்டத்துக்கு செய்ய முடியுமா? அப்படிலாம் இல்லையா. ஆட்சி அதிகாரத்துக்கு மேல இப்போ எப்படி போலீஸ் ஒரு துறை இருக்கு, அதுக்கு மேல நீதிபதிகள், கோர்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அந்த மாதிரி தவறான வழி நடத்தல போனீங்கன்னா கோர்ட் ஒரு குட்டு வைக்கும். ஒரு உயர்நீதிமன்றம் அவங்களே வந்து கூட இந்த மாதிரி வந்து சரியில்லை போலீஸோட எத்தனை தரம் கருத்து சொல்லியிருக்காங்க நீதிபதிகள்லாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்களே. அதனால வந்து எல்லாமே அவங்க பக்கமாக நியாயம் எந்த பக்கம் இருக்கிறது, சட்டம் அதனோட கடமையை செய்யும். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க அகைன் அண்ட் அகைன் வந்து திரு அண்ணாமலை பத்தி பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ வந்து அண்ணாமலை வந்ததை பார்த்துட்டு காங்கிரஸ் வந்து கொஞ்சம் நடுக்கமா இருக்குன்ற மாதிரி பொதுமக்கள் முன்னாடி ஒரு பேச்சு இருக்குங்கண்ணா. இல்லை, இது வந்து மார்கழி மாதம் வேறு நெருங்கிட்டு இருக்கோம். அண்ணாமலைக்கே குளிர்னால உடம்பு குளிரும், அவருக்கே ஆடும் உடம்பு. காங்கிரஸில் வந்து எதையும் தாங்கும் எதையும் சக்தி கொண்ட ஒரு இயக்கம். நான் ஏற்கனவே முன்னே சொன்னேன், இது ஒரு பெரிய கடல். அந்த கடலில் வந்து நீங்கள் வந்து வெறும் ஒரு சொம்பில் வந்து தண்ணியை மோண்டு ஊற்றிட்டு காங்கிரஸ் காணாமல் போச்சு. அண்ணாமலை வந்து இனி வரலும் ஈஸ் வந்து ஃபெயிலியர்டு லீடர், ஃபெயிலியரான ஒரு தலைவர். எதில் அவர் சொன்னது கணிப்புகள் கரெக்டாக இருந்திருக்கா? சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற உறுப்பு தேர்தலையோ அந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்களா? எவ்வளோ வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கா? காங்கிரஸ் வாங்குற வாக்கை விட கம்மியாக தானே பிஜேபி வாங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் தானே இருக்குது, மக்கள் வந்து அவங்க கையில் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து மிகப்பெரிய வந்து ஓட்டு வித்தியாசத்தில் வந்து அவங்க 200 மேலே வந்து இவங்க தான் ஜெயிச்சாங்க. நீங்க ஜார்க்கண்ட்ல மட்டும் தான் ஜெயிச்சீங்க. ஜார்க்கண்ட்லயே மாறி மாறி. அதாவது ஜனநாயகம் என்பது வந்து மக்களோட மனநிலை அடிப்படை தான். ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் மக்களோட மனநிலை மாறும். அந்த நேரத்தில் தேர்தல் கால நேரத்தில் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த நேரத்தில் தேர்தல் வியூகங்கள் எப்படி அமைக்கப்படுகின்றது. இப்போ இந்தியா கூட்டணியில் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தோம். அதில் வந்து சிலதெல்லாம் வந்து சில பேர் வந்து இருந்துக்கிறவங்க அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி அவங்க தனி ஒரு ஆவர்த்தனம் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் ஒரு பின்னடைவு வந்தது. அடுத்தது மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்தவரையில் போலிங்கான ஓட்டுக்கும் கவுண்ட் ஆன ஓட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இப்போ ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. 17 லட்சம் வாக்குகள் வித்தியாசப்படுதான். உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ஓட்டு தான் மக்களால் போடப்பட்டது என்ற ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 10 லட்சம் தான் போலிங் ஆச்சுன்னா, ஆனால் 27 லட்சம் டோட்டலாக வந்து எப்படி வந்தது? இப்போ 17 லட்சம் எக்ஸ்ட்ரா. கவுண்டிங்கும் போலிங்கும் கவுண்டிங் ரெண்டும் ஒன்றா தானே இருக்கணும். அப்போது சம் தில்லு முள்ளு ஃபோர்ஜரி அங்கே நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். அதுதான் நமக்கு. ஜார்க்கண்ட்ல வந்து இப்போ காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, அதை பற்றி வந்து உங்க தலைவர் தான் ஃபர்ஸ்ட் இதுக்கான டேட்டாவே கொடுத்தார், செல்வ பெருந்தகை அவர்கள். இல்லை, அதில் வந்து அதில் டிஃபரன்ஸ் வரலையா? டிஃபரன்ஸ் வரலையா? எதா இருக்கா? ஓட்டிங் டிஃபரன்ஸ் இருக்கா? இதில் ஓட்டிங் டிஃபரன்ஸ் இருக்கு. மகாராஷ்டிராவில் ஓட்டிங் டிஃபரன்ஸ் இருக்கு. 10 லட்சம் நான் சொன்ன மாதிரி ஒரு உதாரணத்துக்கு 10 லட்சம் ஒன்று அங்கே 27 லட்சத்துக்கு கவுண்ட் ஆயிருக்கு. ஆனால் ஜார்க்கண்டில் எவ்வளோ ஓட்டு போல் ஆச்சு அவ்வளோ ஓட்டு தானே கவுண்ட் ஆச்சு. இல்ல அதை வந்து நீங்க அதை பத்தி நீங்க கேட்கல, அதை வந்து நம்ம விசாரிச்சு அது எதிர்கட்சி தான் கேட்கணும். அவங்க அப்படி டவுட் இருந்தால் அவங்க தானே கேட்கணும். இப்போ நாங்கள் தானே ஜெயிச்சிருக்கோம், வி ஆர் தி வின்னர். அதே மாதிரி வயநாட்டிலையுமே வந்து பாத்தீங்கன்னா 4 லட்சத்துக்கு மேல வந்து பிரியா காந்தி அம்மையார் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அதுல உங்களுக்கு நம்பிக்கையா? அதுல அவங்க எதுவுமே பண்ணலையா? இல்ல, அதுல டிஸ்பியூட் பண்ண வேண்டியவங்க யாரு? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ மகாராஷ்டிராவில் வந்து நாங்க தோத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து அதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்துருக்கோம். ஆனால் வயநாடை பொறுத்தவரையிலும் அவங்க வந்து இப்போ பிரியங்கா காந்தி மேடம் வந்து ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க ஜெயிச்ச அந்த வாக்கு வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய யார்? ஆப்போசிட்டில் நின்ன கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் இல்லை மற்ற சுயேட்சைகள் தான் அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நாங்களாம் ஏன் கொடுக்குறோம்? நாங்கள் தான் வின்னர் தானே, தோத்தவங்க தானே நம்ம கொடுக்கணும். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஒரு சமாளிக்கிற மாதிரி தான் நீங்க பேசுறது. ஏன்னா நான் காங்கிரஸோட எல்லாருமே நம்ம தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து அந்த இதுல வந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு, ஓட்டர் மிஷினை வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க. ஆனால் ஜெயிஸ்டா அதை பத்தி வாயை திறக்க மாட்டீங்க. இப்போ இதுவரையுமே காங்கிரஸ் மேல வந்து இன்னும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. 2014 தோக்கத்துக்கு காரணமே ஊழல். அதுக்காக அண்ணாச்சாரியெல்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் பண்ணி அதுல இருந்து வெளில வந்தவங்க தான் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து எல்லாமே. இன்னுமே வந்து அதை வந்து உங்களால துடைக்க முடியல. அதான் உண்மை. வாரிசு அரசியல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பெரிய தலைவரோட பசங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறீங்க. இன்னுமே வந்து கொடி தூக்குறவன் லாஸ்ட் வரைக்கும் கொடி தான் தூக்கணுன்ற மாதிரி காங்கிரஸோட மனப்பான்மை. இல்லை, அப்படி இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அந்த எம்பி எலெக்ஷனில் கூட அது சுதாக்கெல்லாம் கொடுத்தாங்களா? அவனா பெரியவர் அதெல்லாம் இல்லை. அவங்கன்னா வந்து இது அவங்க தலைவர் பெரிய தலைவரோட புள்ளியா இல்லை பேத்தியா அதெல்லாம் இல்லையா? இல்லை, வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த கம்யூனிட்டி பேஸ். அதாவது எல்லா கட்சியிலுமே வந்து ஜாதியின் அடிப்படையில் சீட்டு ஒதுக்குவது என்பது நிரந்தர உண்மை.
எல்லா கட்சி நாங்கள் மட்டும் இல்லை. இப்போ தலித் இருக்கிற ஏரியாவில் அங்கே தலித் தான் போட முடியும், அங்கே எத்தனை ஜெனரல் கேண்டிடேட் போட முடியுமா? இப்போ வன்னி இருக்கிற ஏரியாவில் போயிட்டு அங்கே எத்தனை தலித்தை போட முடியுமா? முதலியார் இருக்கிற இடத்துல போயிட்டு அங்கே எத்தனை தலித்து, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு விகிதாச்சார அடிப்படை. ஒரு தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் மக்கள் தொகை, இந்த மக்கள் தொகையில் விகிதாச்சார அடிப்படையில் அவங்கவுங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் தான் எல்லாரோட ரெப்ரசன்டேஷன். அதனால தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லி காங்கிரஸ் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் பண்ணுறது அதுதான் காங்கிரஸ் ஒத்துக்கிறோம். இதை வந்து நாங்கள் கர்நாடகாவில் முடிச்சிருக்குமே ஜாதி வாரி கணக்கெடுப்பு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கு உரிய பிரதிநிதித்துவமாக அதுக்கு விகிதாச்சார அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்தா அது வந்து உண்மையான ஜனநாயகம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம்னு வச்சுங்க. ஆனால் இப்போ உதாரணத்தை சொல்கிறேன். இப்போது இதில் நடந்தது சமீபத்தில் வசுந்தரராஜ் சிந்தியா, அதான் மகாராணி குவாலியர் பரம்பரையோட அந்த மாதம் முதலமைச்சராக இருந்தாங்க ராஜஸ்தானில். அப்போ குஜ்ஜார் இன மக்கள், அங்கே இருக்கிற குஜ்ஜார் இன மக்களும் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். தங்களுக்கு உரிய பங்குகள் வேணும், அதிகாரம் வேணும், நாங்கள் ரிசர்வேஷன் வேணும்னு கேட்டாங்க. அப்போ வந்து கொடுக்க மாட்டேன்னு அவங்க வந்து இது பண்ணாங்க. அப்போ வந்து அந்த ராஜஸ்தான் மாநிலமே ஸ்தம்பிக்கக்கூடிய ரயில் மறியல், ரயில் ஓடலை, பஸ் மறியல், பஸ் ஓடலை, பைக்கு ஓடலை, அந்த அங்கே இருக்கிற ஏர்போர்ட்லாம் மூடப்பட்டது. அப்படியே அரசாங்கமே ஸ்தம்பித்து போய்விட்டது. அந்த குஜ்ஜார் இன மக்கள் அந்த அளவுக்கு ஒரு வலுவான ஒரு போராட்டத்தை முன்வைத்தார்கள். அதற்கப்புறம் அந்த அரசு பணிந்தது, அந்த ஜாட் இன மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்தார்கள். அது மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்ததுனால அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அது மாதிரி நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஜாதி வாரி அடிப்படையில் நீங்கள் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் ஜாதி வாரியாக அவங்களுக்கு கூடிய பிரதிநிதித்துவம் கொடுத்தால்தான் உண்மையான ஜனநாயகம், சமத்துவம், சம தர்மம் எல்லாம் இருக்கும். இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒரு இது வரும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். இப்போ அண்ணன் வந்து முன்னாள் வந்து சட்டமன்ற உறுப்பினர். இப்போ நீங்க வந்து பிஜேபியை பார்த்தீங்கன்னா மதவாத கட்சின்றீங்க. அப்போ வந்து நீங்க ஜாதிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க. நீங்க எப்படி வந்து அவங்க மதவாதம் சொல்ல முடியும்? இப்போ ஜாதி இருக்கிற மாதிரி மதம், அவங்க வந்து அவங்களோட கொள்கையில் இருக்காங்க. நீங்க வந்து இந்த திமுகல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க மதவாத கட்சி, அவங்க வந்தாங்கன்னா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க, ஜாதிக்கு வந்து பேச ஜாதி வந்து இருக்குன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஜாதி இல்லை, நான் சொல்ற விஷயங்களை நீங்க சரியா கூர்ந்து கவனிக்கணும். அதாவது மதம் இருக்குன்னா மதம் எங்க இருக்கணும்? அது அங்கங்கே இருக்கணும். ஜாதி இருக்குன்னா அது அங்கங்கே இருக்கணும். ஒருத்தர் இப்போ வந்து ஒரு முதலியாரோ வன்னியரோ தலித்தோ ஒருத்தர் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளும் சண்டை போட்டு இருக்கக்கூடாது. அப்போ தான் அங்கே வந்து இனக்கலவரம், ஜாதி கலவரம் வரும். ஆனால் இவங்க மதன்ற பேரில் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்லாம் நீங்கள் அதாவது வந்து நீ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, அதாவது ஒரு தனி மனிதனோட உணவை இவர்கள் தான் நிர்ணயிக்கின்ற மாதிரி இவங்களாம் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, அதே போல் கோமியம், மாட்டு மூத்திரம், அதை வந்து நம்ம குடிக்கணும். இதெல்லாம் வந்து அதாவது இஷ்டம் இருக்கவங்க சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு எது இஷ்டம் இருக்குதோ, எது நல்லதுன்னு போட்டு தான் செய்கிறாங்க. அதை வந்து நம்மையா இன்டர்ஃபியர் பண்ணி ஒரு தனி மனித ஒரு அதிகாரத்தில், தனி மனித சுதந்திரத்தில் ஏன் போய் நீங்கள் தலையிடுறீங்க? அதுதான் நம்ம கேட்குறோம். அப்போ நீ மதம்ன்றது என்ன? இந்துக்கும் முஸ்லீமுக்கும் கலவரத்தை உண்டாக்குறது. ரெண்டு பேரும் கலரி விட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிடான்னு. முஸ்லீம்ல வந்து பன்றி கறி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அறாமன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்துல வந்து பாத்தீங்கன்னா மாடை வந்து ஒரு தெய்வமா வந்து வணங்குறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த மத அடிப்படையில சொல்றாங்க. அது நீங்க வந்து எப்படி இப்படி பிரிக்கிறது வந்து எப்படி தெரியும்? இல்ல, பிரிக்குதுன்னு நான் அதான் சொல்றேன். நம்ம ஒரு ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் நாட்டை பிளவுபடுத்த வேண்டாம் என்று தான் நாங்கள் சொல்றோம். அவங்கவுங்க ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? நீங்க வெறுப்பு அரசியல் எனக்கு பிடிக்கல, எனக்கு வெறுப்பு அரசியல் பிடிக்கல, அன்பு அரசியல் நான் வேண்டுகிறேன். அவர் ராகுல் காந்தி சொல்றது தான். நான் அதாவது ரெண்டு இந்தியா இருக்கு இங்க. பணக்காரனுக்கான இந்தியா, ஏழைக்கான இந்தியா. நான் அதை இணைக்கின்ற பாலமாக இருப்பேன் தானே சொல்றாரு ராகுல் காந்தி. அதை சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு நீங்க எப்படி நீங்க சொல்றீங்கன்னு தெரியல. ஒரு தமிழ் இனமே வந்து அழியத்துக்கு வந்து நீங்க தான் காரணம். ஒரு சிபிஐல ரகோத்தமர்ல இருந்து எல்லாமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க அப்படி ஒரு தமிழ் இனத்தையே வந்து அழிச்சீங்க. முதல்ல தமிழ்நாட்டில் இருக்க தமிழரை பத்தி பேசுங்க. அதாவது நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் மக்களை பார்க்க நீங்க இலங்கையில் இருக்குது ஒரு தமிழ் அழிஞ்சு தமிழ் இனம், அது நான் ஒரு உள்நாட்டு போர். ஒரு போர்ல வந்து ஏன் இதே அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க சட்டமன்றத்தில்? அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க? அது வந்து ஒரு இலங்கையில் நடக்குது உள்நாட்டு போர். ஒரு போர்னு வந்தா பல மக்கள், அப்பாவி மக்கள் சாவதான் செய்வாங்க போர்ல. அப்படி சொன்னாங்களா இல்லையா? ஜெயலலிதா அம்மா சொன்னாங்களா, அம்மையார் சொன்னாங்களா? சட்டமன்ற பதிவேடில் இருக்க. அதுக்கப்புறம் எனக்கு அதிகாரம் இருந்தால் நான் உடனே பிரபாகரனை இங்கே வந்து தூக்கில் நான் தொங்க விடுவேன் தமிழ்நாட்டில் சொன்னாங்களா இல்லையா? அது அவங்களே அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா அவ்வளோ இரும்பு பெண்மணி. அந்த அம்மாவை இன்றைக்கி நான் இன்ஸ்பயர் பண்ணுறேன்.
அந்த அளவுக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செய்வாங்க, பேசுவாங்க. ஆனால் இதை வந்து இவங்க பிஜேபி வந்து இது காங்கிரஸ் வந்து ஒரு இனப்படுகொலை பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த கூறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இனப்படுகொலைன்னு சொல்லிக்கொண்டு வெளிநாட்டிலேருந்து கனடா, ஃப்ரான்ஸு அங்கேருந்து நாங்கள் வந்து தமிழரை காப்பாற்றுறோன்னு அவங்க அக்கௌண்ட்டில் பெரிய அளவில் ஃபண்டு வந்துருக்கு. அங்கே இருக்கிற கனடா மக்களும் பிரான்ஸ் நாட்டு மக்களும் அங்கே இருக்கிற பெரிய அளவில் பணத்தை வந்து இவங்க நம்பி ஏதோ தமிழருக்காக இவங்க குரல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைய ஃபண்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபண்ட் வச்சு நாம் தமிழர் கட்சி சீமானை தான் சொல்றீங்க. அது யார் அக்கௌண்ட்லேருந்து அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க, தெரியும். அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க. அவரே வந்து சொல்றாருல்ல, இப்போ வந்து எனக்கு வந்து அவங்களோட அண்ணி வந்து ஒரு 75,000 ரூபாய் கொடுத்தாங்க, அதெல்லாம் வந்து எப்படி ஆதார் இருக்குன்றீங்களா, அந்த ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்றாரு சீமான் அவர்கள். வெளிநாட்டுல இருந்து ஃபண்டு வருதுன்றீங்க, அதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க. இதெல்லாம் இப்போ பிஜேபி அவங்க எல்லா விதமான என்கொயரி எல்லாம் போட்டிருக்காங்களே. இப்போ எத்தனை கிறிஸ்டியன் மிஷினரி அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணாங்க, அதாவது இல்லாத ஒரு நிர்வாகம் ஆர்கனைசேஷன்லாம் பேரில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் மக்களுக்காக இது பண்ணுறோம் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவுமே மிஷினரி எல்லாம் வந்து பண்ணது காங்கிரஸ் தான். இப்போ வந்து இவங்க பிஜேபி பண்ணாங்க. அப்போ நீங்கள் வந்து பிஜேபி வந்து இந்த ஆட்சி நல்லா இருக்குதுன்றது அண்ணன் காங்கிரஸை சேர்ந்தவங்க நீங்கள் இல்லை நல்லா இருக்குன்னு. அதாவது சட்டம் அதன் அதாவது தன் கடமையை செய்ய வேண்டும். யார் வந்தாலும் சரி, ஆட்சி காங்கிரஸே இல்லை வந்தாலும் சரி, இல்லை பிஜேபி வந்தாலும் ஒரு அது இப்போ இன்னைக்கு பாருங்கள், நீ ஆதார் யார் கொண்டு வந்தது? இந்தியாவில் ஆதார் முதல்ல அறிமுகப்படுத்துறது காங்கிரஸ் தானே கொண்டு வந்தது. அதே போல் வந்து இது ஆர்டிஐ ஆக்ட் யார் கொண்டு வந்தது? நாங்கள் கொண்டு வந்தோம். இதெல்லாம் வேணான்னு சொன்னவங்க யார்? பிஜேபி. ஆனால் இப்போ அதே ஆதார் கார்டு, அதே ஆர்டிஐ எல்லாம் இருக்கு. அப்போ காங்கிரஸில் கொண்டு வந்த திட்டங்களை நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி பேர் மட்டும் மாற்றி நீங்களாக பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. நிர்வாகத்திறனே இல்லாத ஒரு கவர்மெண்ட். நிர்வாகத்திறன் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க அவ்வளவு தைரியமா. இதே வந்து மன்மோகன் சிங் ஐயா அவரோட தலைமையில பாத்தீங்கன்னா வெறும் 10 ரூபாய் 5 ரூபா தான் பண்ணாங்க. வந்த ஒண்ணுமே பண்ணாங்க. இது கரெக்டா தானே இருக்கு? இல்ல பண்ணதுனால என்ன நல்லது நடந்தது? ஏழை எல்லாம் பணக்காரன் ஆயிட்டானா, இல்ல பணக்காரன்லாம் வந்து ஏழையா போட்டானா? எல்லாம் ஒண்ணுமே இல்லையே. இப்போ 2000 நோட்டு எங்க? 2000 நோட்டு வந்தால் நாட்டில் கள்ள நோட்டு பழக்கமே இருக்காது. கள்ளத்தனமாக பிளாக் மணி எல்லாம் வந்து டோட்டலாக அரெஸ்ட் ஆகிடும் தானே சொன்னீங்க. 2000 நோட்டு காட்டுங்க பார்க்கலாம். ஏன் அது 2000 நோட்டு ஒருத்தர் கூட சொன்னார், அந்த 2000 நோட்டு வந்து சிப் இருக்குது அதில், அதை நீங்கள் எங்கே வச்சாலும் மேலேருந்து சேட்டலைட்டு காமிச்சிடும். ஒரு சினிமா நடிகர் நினைக்கிறேன், அவர் கூட அது சொன்னார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி இல்லாத பில்டப் விடுறது தான் இந்த பிஜேபியோட வேலையே. பிஜேபிக்கு வந்து அந்த அவங்களோட இதுவே வந்து மக்களை முட்டாளாக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது ஒருத்தனை முட்டாளாக்கணும்னா முதல்ல அவன் ஆசையை தூண்டி விடணுன்னுவாங்க. ஸோ முதல்ல ஒரு ஆசையை தூண்டி விட்டு, ஏய் நீ 10 ரூபா போட்டினா உனக்கு 100 ரூபா கிடைக்குண்டா அப்படின்னு சொன்னவொடனே அவன் என்ன நினைப்பான், 10 ரூபா ஓகே, அப்போனா நம்ம 10 ரூபான்றதை ஒரு 4 10 போட்டோம்னா நமக்கு 400 ரூபா கிடைக்கும்னு சொல்லி போட்டுருவோம். போட்டேன்னா இருந்த 10 ரூபா கை விட்டு போயிடும். இதுதான் நடக்குது அரசாங்கத்தில். அவங்க எடுத்துகிட்டு வந்து சாக்கு மூட்டை இவங்க பையில் இந்த கிராமத்தில் இருக்கிற ஆயாக்கள், கிராமத்தில் இருக்கிற வயதானவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஒரு அவசர காலத்துக்காக அங்கே இருக்கிற மூட்டைக்குள்ளேயோ அங்கே இருக்கிற மாவு டப்பாக்குள்ளேயோ 100 200 50 ரூபாய்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு அவசர காலம் எடுக்கலான்னு. இப்போ அது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து கவர்மெண்ட்டில் போடுன்னு அக்கௌண்ட்டில் கொண்டு வந்து எல்லாமே வெள்ளை மணி ஒயிட் மணி ஆக்குறேன்ட்டு. ஆனால் ஒரு உதாரணமாக பார்க்கத்தீங்கன்னா, ஒரு 100 ரூபா என்கிட்ட ஒரு 100 ரூபா வந்து நீங்கள் கடன் கேட்குறேன், நான் உங்கள்கிட்ட 100 ரூபா கொடுக்குறேன். நீங்கள் இன்னொருத்தர் கடன் கேட்குறேன், அவனுக்கு 100 ரூபா கொடுக்குறேன். சுற்றி எப்படி வந்தால் 100 ரூபா அங்கே தான் இருக்கும். ஆனால் அதே 100 ரூபாயை அக்கௌண்ட்லேருந்து நம்ம ஸ்வைப் பண்ணி எடுக்கும்போது 2% வெளில போகும். 100 ரூபா வந்து 98 ரூபாயாக போகும், 98 96 போகும். இப்படி சுற்றி வந்தால் கட்சியாக அந்த 100 ரூபாய் 0 ஆகிடும். இந்த 2% யாருக்கு போய் சேர்ந்துக்குது? அதானிக்கும் அம்பானிக்கும் போயிடுது. ஏன்னா அந்த ஸ்வைப்பிங் மிஷின் மொத்தம் அவங்க தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து அந்த ப்ரைவேட்டைசேஷன். ஸோ அவங்களுடைய அதனால தான் நீங்கள் அதானி மேலே அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டாக இருக்குது. இவ்வளோ பணம் வாங்கியிருக்காருன்னு கம்ப்ளைண்ட் ஆகி வெளிநாட்டில் கைது பண்ணக்கூடிய அளவுலேயே இருக்குது. இல்லை அது வந்து அவரை கைது பண்ணாங்கன்னா இங்கே வந்து நம்ம தமிழகத்தோட முதலமைச்சருமே பாதிப்பு வரும்ன்ற மாதிரி ஒரு டேட்டா இருக்கு. அவர் வந்திருக்காரு. சித்தரஞ்சன் சாலையோட வீடு யாருன்றது உலக அறிஞ்ச விஷயம். அதானி வந்திருக்காரு, போய் மீட் பண்ணியிருக்காங்க. அதை தைரியமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஆமாம் இதுக்காக நாங்கள் பார்த்தோம், இதுக்காக நாங்கள் இது பண்ணோம். இதுவரையுமே அவர் இருக்கணும்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல. இல்லை தொழிலில் இப்போ தொழில் முனைவோருக்காக நிறைய வந்து நிதி எல்லாம் ஈர்க்கணும்னு சொல்லி துபாய் எல்லாம் பயணம் போனார் முதலமைச்சர். அதுக்கப்புறம் 2-3 வெளிநாட்டுக்கெல்லாம் போவார். அதில் எவ்வளோ பேர் சந்திக்கிறார். அதே மாதிரி இந்தியாவிலையும் அவங்க ஒருத்தர் வந்து இப்போ நிறைய நான் தொழில் முதலீடு கொண்டு வரேன், தமிழகத்தில் நான் முதலீடு செய்கிறேன், ஒரு பெரிய ஒரு கார் இண்டஸ்ட்ரியோ இல்லைன்னா ஏதோ ஒன்று தோக்குறேன்
அதுக்கு வந்து நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும், எனக்கு அது சப்சிடைஸ் ரேட்டில் கொடுக்கணும்னு அதை கூட கேட்டிருக்கலாம். அதானி மேல வந்து ஊழல் வழக்கு இருக்கு, கைது பண்ண சொல்லி வந்து சொல்லிட்டாங்க அமெரிக்கால. இப்ப இவர் வந்து டைரக்டா வந்து அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சோலார் பிளான்ட்ல தான் வந்து ஆரம்பிச்சது போல. இங்கதான் வந்து பண்றதுக்கு வந்து ஒரு சம்பந்தமே இல்லாம நம்ம வந்து செந்தில் பாலாஜி சார் அவரை வந்து அப்போ வந்து எதுவுமே கிடையாது. இவர் அதுக்கான ஒரு விளக்கத்தை அர்ஜென்டா ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? இல்லை, அது வந்து இப்போ இன்னொன்று அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு முதலமைச்சரும் ஒரு தொழிலதிபரும் 2 பேரும் சந்திக்கிற போது அஃபிஷியலாகவும் இருக்கலாம், சில நேரங்கள் அன்அஃபிஷியலாக கூட நடக்கும். இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கெல்லாம் வந்து ஒரு இல்லை வந்து மக்களோட பிரதிநிதி இங்கே வந்து நீங்கள் தலைமைச் செயலகத்தில் சந்திச்சா அது அஃபிஷியல், இதே அவங்க வீட்லேயோ இல்லை வெளியில் செஞ்சால் அது அன்அஃபிஷியல். என்னவா இருக்குன்னா அது அவங்க தான் பதில் சொல்லணும், அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும். எங்கிட்ட கேட்டிங்கன்னா அது எங்களுக்கே தெரியல என்ன பேசுனாங்கன்னு. எங்களோட ஒரு கணிப்பு என்னென்னா, ஒரு தொழில் முதலீடு ஒரு இவ்வளோ அளவுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் தமிழகத்தில், எனக்கு நீங்கள் பர்மிஷன் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு சீக்கிரமாக விரைவாக அந்த பேப்பர்ஸ்லாம் மூவ் பண்ணி எனக்கு உடனே அந்த ரன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், அந்த அத்தாரிட்டிக்கிட்ட நீங்கள் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கன்னு சொல்கிறது கூட வந்திருக்கலாம். இப்போ இந்த சென்னை பாதிப்போட மரக்காணம், திண்டிவனம், விழுப்புரம் அந்த சைடில் தானே அதிகமான பாதிப்புகள். சொந்த தொகுதியை ஃபர்ஸ்ட் பார்க்கணும்ல. இல்லை, அவர் மாநில தலைவருங்க. இப்போ அதாவது சொந்த தொகுதி பார்க்காம இருக்க மாட்டார். இப்போ அங்கே இருக்கிற மற்றவங்களை கூட பார்க்க சொல்லிட்டு தூரமாகிற இடத்துல முதல்ல போய் அட்டன் பண்ணணும்ல. ஏன்னா இங்கே பாதிப்பு கம்மி தானே. ஸோ பாதிப்பு எங்கே அதிகமாக இருக்கோ, இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அதில் வந்து யாருக்கு வந்து அதிகமான ரத்தம் வெளியே இருக்கிறது, அடிபட்டு ரத்தம் வெளியே இருக்கிறது, யார் வந்து மிதமாக அடிபட்டுருக்காங்கன்னா முதல்ல யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? சீரியஸாக இருக்கணும் தான் கொடுக்கணும். நல்லா இருக்கிறவனுக்கு வந்து முளை கூட கொடுத்துக்கலாம். முதல்ல சீரியஸாக இருக்கும், ரத்தம் அதிகமாகுது வெளியே இருக்குதுன்னா, ஏன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து. அதனால் முதலுதவின்றது முதலில் சீரியஸாக இருக்கிறவங்களுக்கு தான். அதனால் அது மாதிரி தான் இப்போ அங்கே அந்த பக்கம் வந்து சீரியஸாக இருக்குது. பக்கம் இப்போ மரக்காணம் சைடு, மற்ற பகுதி திருச்சி, அந்த பக்கம்லாம் திருவெரும்பூர், இந்த ஏரியாலாம் நிறைய சீரியஸாக இருந்தாலும் அந்த பக்கம் போனது விளைவாக அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்ப்பார். இப்போ இறுதியாக வந்து அண்ணாமலை அவர்களை வந்து கண்டு காங்கிரஸ் வந்து இனிமேல் நடுங்குகிறது தான் வந்து சொல்ல வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கொடுக்குற ஒவ்வொரு கவுண்டருக்குமே உங்களால் பதில் கிடையாது. ஏன்னா உங்கள் தலைவரை பற்றியே வந்து சொன்னாங்க, அதுக்கு நான் இங்கே வழக்கு போட போகிறேன், அதை போட போகிறேன்னு சொன்னீங்க. ஏன்னா அவர் வந்து மிகவும் படித்த இளைஞர். இன்னும் பார்த்தீங்கன்னா 30+ தான் அவருக்கு. ஸோ அவருக்கு வந்து தெரியாத விஷயங்கள் கிடையாது. அவர் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து கரெக்டாக இதை நான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னா இப்போ உங்களையுமே வந்து ஊழல்வாதிகள் இதுவரையுமே நீங்கள் செல்வ பிறந்தகை சாரை பற்றி ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இதுவரையுமே நீங்கள் அதுக்கப்புறம் நான் கேஸ் கொடுக்குறேன், நீங்கள் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. அவர் சொன்னது உண்மையாயிடுச்சு இல்லை? அவர் அந்த கண்டினியூட்டி அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், அதுக்கப்புறமா உட்காந்து எதுவுமே வந்து பெருசாக நீ சொன்னார். அதுக்கப்புறம் இவர் முடிஞ்சால் இவர் போய் வழக்கு போட வேண்டியது தானே, இவர் போட வேண்டியது தானே அவர் மேலேயே. இவர் எங்கே வழக்கு போட்டார்? முதல்ல இன்னொன்று சொல்கிறீங்களா, இவர் போனார், இப்போ லண்டன் போனார், என்ன டிகிரி வேணுந்தார்? முதல்ல டிகிரி கார்டு சொல்லுங்கள். அவர் என்ன சர்டிஃபிகேட் படிக்கிறதுக்கு போனார்? அதாவது சும்மா ஒரு 3 மாதம் அப்படியே லண்டன் போய் ஊர் சுற்றிட்டு வந்துட்டா உடனே நான் வந்து படித்தேன், நான் அரசியலில் நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியுமா? எத்தனையோ பேர் தான் சுற்றுலா பயணே போகிறாங்க, 3 மாதத்தில் 6 மாதம் 1 வருஷம் கூட இருக்கிறாங்க. போய்ட்டு வந்தோம்னா நான் அரசியலில் வந்து நான் நானும் சூன்யமாயிட்டேன், இல்லை நான் மிகுந்த படித்த மேதியாவையாட்டேன் அப்படின்னு சொல்லிக்க முடியுமா? அதனால் இவங்கெல்லாம் பண்ணுற கிமிக்ஸ் வேலை. இவங்க வந்து எல்லாமே ப்ரொஜெக்டட் விஷயங்கள் தான், எல்லாமே எடுத்து அதிகப்படியான விஷயங்களை ஒரு சின்னதாக ஒரு கல் வந்தால் கூட அப்படியே பார்த்தீங்கன்னா அதை பெருசாக்கி அந்த பேனாக்கி பேனை பெருமாளாக்கி உட்காரக்கி தான் அவங்க வேலை. அதுதான் அவனோட கட்சியிலுமே வந்து படித்த ஒரு IAS அதிகாரி தான் வந்து சசிகாந்த் செந்தில். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா போன முறை வந்து மலையில் வந்து அவங்க சொந்த தொகுதியே வந்து இன்னொரு போய் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி இன்னும் ஒரு 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகலை. அதுக்குள்ளேயே அவர் மேலே வந்து ஒரு சின்ன அதிருப்தி இருக்குது. இப்போ அண்ணாமலை வந்து ஒரு IPS, அவர் பார்த்தீங்கன்னா தமிழகம் இல்லை உலகம் ஃபுல்லாகவே சுற்றுறாரு. இது வரைக்கும் ஒரு MP எங்கே இருக்காருன்னே தெரியல. ஏன் MP நேற்று கூட திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஆய்வு கூட்டத்தை வந்து கலந்துக்கினாங்க, மீட்டிங் போட்டாங்க. அப்புறமா போயிட்டு எங்கெங்கே சீட்டம் இருக்குது அந்த 2 பகுதியெல்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. அவரும் மனிதர் தானே, எல்லா இடம் தானே போனோம். ஒரு MPன்னும் போது 6 சட்டமன்ற தொகுதி அட்டன் பண்ணணும். அதனால் இல்லைன்னு நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் அவரும் வந்து ஒரு IAS ஆஃபீஸர். அதனால் ஒரு IAS ஆஃபீஸர் இத்தனையும் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா தெரியும். ஒரு கலெக்டர் ரேங்கில் இருந்தவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா தெரியும். ஸோ அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால ஒன்றும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து எதிர்கட்சி இதை அவனு கலரி விட்டுக்கிட்டு உடனே அப்போ தான் காசு வரும், அதுக்காக பண்ணுற வேலைங்க இதெல்லாம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் கொடுத்தா எதிர்கட்சி, அப்போ நீங்கள் வந்து குறை சொல்லிட்டே இருக்கீங்களா பிஜேபியில்? அப்போ உங்களுக்கு எதனா காசு வருதா? இல்லை பிஜேபியில் வந்து நாங்கள் குறைய சொல்லி அவங்க பண்ணுறது எல்லாமே குறையாக தானே இருக்குது. நீங்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் லாவை என்ன பண்ணாங்க? அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் லாவே மிதிக்கிற மாதிரி தானே அவங்க பண்ணாங்க. அது என்றைக்காவது கையில் பிடிச்சாங்களா? ராகுல் காந்தி சொன்னார்ல,
அவங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் லாவே வந்து முடக்கி வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோன்னு தானே அதுக்கப்புறம் மோடி இப்போ இந்த ரவுண்டு பிரதமர் வரும்போது அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் லா புக் எடுத்துன்னு வந்தார். ஸோ நாங்கள் சொல்கிற வரல அவர் வரலையே அது அந்த எண்ணமே. ஸோ அப்போ நாங்கள் சுட்டி காட்டினோம், தவறை சுட்டி காட்டினோம். இந்த மாதிரி பண்ண போகிறாங்க, கான்ஸ்டியூஷன் ஆஃப் லாவை வந்து முடக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே தான் அவங்க மிரண்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோன்னு அதை வச்சுட்டு தானே அவர் பதவி வைத்தார். ஸோ இன்றைக்கி பிரியங்கா காந்தி பதவி எடுக்கும்போது எதை வச்சு பண்ணாங்க? அதே புக்கு தானே, கான்ஸ்டியூஷன் ஆஃப் லா வச்சு தான் பண்ணாங்க. இந்த முறை உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கிடைக்கலன்னா நீங்கள் கட்சி மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் சொல்லுவாங்க. பஞ்சத்தில் அடிபட்டவனுக்கும் பரம்பரையாக வந்தவனுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு. பஞ்சத்தில் அடிபட்டவன் எப்போ வேணாலும் எந்த நேரம் வேணாலும் கருத்துக்களை மாற்றுவான், அணி மாறுவான், கட்சி மாறுவான், கட்சி தாவான். நான் பஞ்சத்துக்கு வரல, நான் பரம்பரையாக வந்தவன். என் தாத்தா முப்பார் கொண்டு நீங்கள் செல்வ பெருந்தகை சார் வந்து நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கலாமா? என்ன வந்து கட்சி மாறுறவர் தானே, அது வந்து அவங்களோட நிலைப்பாடுன்னு தான் சொல்லிட்டேன். அவங்க ஒருத்தர் வந்து நம்ம பண்ண அவர் இப்போ எங்கே இருந்தாலும் அவர் காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் வந்து உண்மையாக உழைக்கிறாரா? அதான் முக்கியம். அவரு 2-3 கட்சி போயிருந்தாருன்னு சொல்கிறீங்க, அது ரைட்டு. ஆனால் போய் அவர் வந்து இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறாரு நினச்சிருந்தா அவர் இப்போ ரூலிங் பார்ட்டிலே போயிடலாம்ல. வேறு எங்கேயாவது போனால் இப்போ வெறும் எம்எல்ஏ இருக்கிறத விட ஒரு ஆட்சி அதிகாரத்தில் ஒரு மந்திரி ஆகலாமே. ஏன் அவர் அப்போ அவர் சாக்ரிஃபைஸ் தானே பண்ணுறாரு. சாக்ரிஃபைஸ் பண்ணி கட்சியை வளர்க்கணும், கட்சி அடிப்படை ஒவ்வொரு தொண்டனையும் போய் சந்திக்கிறாரு, அந்த கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் சொல்லி தானே போகிறோம். அடிப்பட்டவன் தான் வந்து கட்சி மாறுவான்றீங்க. அப்போ உங்கள் கட்சியிலேயே வந்து ஒருத்தர் இருக்கார், அப்போ நீங்கள் யாரை டைரெக்டாக சொல்கிறீங்கன்றது மக்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள் கேட்கல. இல்லை அதாவது என்ன கேட்டீங்க இல்லையா, நீங்கள் கட்சி மாறிடுங்களா, சீட்டு கிடைக்கலன்னா கட்சி மாறினா அதுக்காக சொன்னேன். பஞ்சத்துக்கு அடிபட்டவன் என்ன வேணாலும் செய்வான், எந்த நேரம் வேணாலும். நீங்க வந்து உங்க தலைவரை தான் சொல்றீங்க பஞ்சத்துல அடிபட்டாரு அப்படின்றது நாங்க எடுத்துக்கிறோம். அதாவது அப்படி நீங்க கருத்து அவரோட வச்சு முடிச்சு போகக்கூடாது. அவருக்கு அது நானும் என்ன நீங்க கேட்குறீங்கன்னா, இப்போ யாராவது இப்போ கஷ்டத்தில் இருக்காங்க ஒருத்தர், அவங்கள போய் வாப்பா நான் உனக்கு 100 ரூபாய் தரேன் இந்த வேலை செய்வானா, அப்படியே அவங்க கூட போய் வேலை செய்வாங்க. ஒரு 500 ரூபா என்ன. நமக்கு அந்த மாதிரி இல்லை, நாங்கள் பரம்பரையாக வந்தவங்க. எங்கள் அந்த காலத்துலேருந்து எங்கள் சிவபிரகாச நாயக்கர், ராஜ் கவுண்டர், இவங்க எல்லாம் வேற அந்த வழியாக வந்தவங்க. எங்கள் அப்பா 3 தடவை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். நான் 3 முறை நான் 2 முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் நின்று இருக்கேன், 1 முறை நாடாளுமன்றத்துக்கு நின்று இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நான் வந்து அப்போது எனக்கு ஒரு தடவை வெற்றி கிடைச்சிது, மற்ற 2 தடவை வெற்றி கிடைக்கலனா கூட, ஆனால் என்றைக்காக இருந்தாலும் எனக்கு அந்த சான்ஸ் வரும். மக்கள் நம்மளை நம்பி இருக்கின்றார்கள், மக்களோட வாக்குகளை நான் கவருவேன். அதே போல் கட்சியும் என்னை நம்பி எனக்கு வந்து திருப்பியும் மீண்டும் ஒரு முறை இது கொடுப்பாங்க, சீட்டு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த முறை வந்து நீங்க நாமினேஷன் பண்ணீங்க 2020. நான் மயிலாடுதுறைக்கும் பண்ணேன், கடலூருக்கும் பண்ணேன், 2த்துக்குமே பண்ணேன். விருப்ப மனு கொடுத்தா. அப்ப உங்களுக்கு வந்து கொடுக்கலன்னா வந்து காங்கிரஸ் வந்து உங்களை வந்து நிராகரிக்குதுன்ற மாதிரி வந்து. அப்படி கிடையாது, நம்ம போதிய இல்லை. இப்போ மொத்தமே இருக்குது 39 சீட்டு தான் தமிழகத்தை பொறுத்தல. 39 9 சீட்டு கிட்ட காங்கிரஸுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டு, அதுக்கப்புறம் அது அப்போ எவ்வளோ சீட்டு தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து அந்த வாய்ப்புகள் வரும்போது இதே 2014 எனக்கு கொடுத்தாங்கல்ல. அப்போ இன்னைக்கு என் கட்சி வந்து என்னை நிராகரிச்சிருந்தா அன்றைக்கே 2014 எனக்கு கொடுத்தாங்க. 2010 அன்றைக்கி ஆள் இல்லை, அன்றைக்கெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தாங்க. தனியாக தான் நின்னோம். 2011 கொடுத்தாங்களே, அப்போ திமுக கூட்டணி தானே. அதுதானே, அப்போ வந்து அதிருப்தியில இருந்து தோத்து போயிட்டீங்கல்ல. அது தோத்துட்டா, அது வந்து மக்கள் கொடுக்குற தீர்ப்பை நம்ம தலைவணிங்க ஏற்றணும். ஒரே சோழிகர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரோப் நாயகன் சொல்றாங்க, ரோப்கார் நாயகன். அப்ப ஏன் வந்து அந்த தொகுதி மக்கள் வந்து உங்களை நிராகரிச்சாங்க 2011? இல்லை அப்போ வந்து கூட்டணியில் இருக்கும்போது இந்த ஸ்பெக்ட்ரம் பிரச்சனை வந்தது. ஸ்பெக்ட்ரம் பிரச்சனை வந்தப்போ எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, காங்கிரஸ் மட்டும் இல்லை, கூட்டணி கட்சி எல்லாமே வலுவிழந்தது. அப்போ வந்து அந்த நேரத்தில் தான் வந்து விஜயகாந்த் தேமுதிக வந்து எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு உயர்ந்தார். ஸோ அதனால் என்ன மக்கள் அன்றைக்கி நிராகரிக்கல. அடுத்தது அப்போ வந்து 2011 சீட்டு கொடுக்காத கோவத்தில் ஏற்கனவே இருந்த முன்னாள் மாவட்ட தலைவர் முனிரத்ன பஸ் முதலாளின்னுவாங்க, அவர் வந்து சுயேட்சை தனியாக நின்றுட்டார். சுயேட்சை நினைல காங்கிரஸுக்காக 2 பேர் வாக்குகள் பிரிந்ததனால் விஜயகாந்த் வேட்பாளர் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதனால் மக்கள் என்ன நிராகரிக்கல. எங்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசலில் அதை ஒருத்தர் எதிர்த்து போட்டதுனால வாக்குகள் பிரிந்து விட்டதனால் 3ஆவதாக வந்து வேட்பாளர் ஜெயித்தாங்க. ட்ரையாங்குலர் ஃபைட்டில் அவங்க ஜெயித்தாங்க. இப்போ கடைசியாக மக்களுக்கு என்னென்ன சொல்ல வரீங்க? மக்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கவும். இப்போ இந்த மழை காலங்களில் நிறைய நோய்கள் வரும். ஏன்னா இப்போ மழை இப்போ தான் வந்து போயிருக்கு, விட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக சானிடைசேஷன் அடிக்கடி கை காலெல்லாம் நல்லா கழுவணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள மருந்துகளை, மாத்திரைகளை இப்போ டாக்டரோட அனுமதியோடு அவரோட மருத்துவத்தை அவரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில்
டாக்டர் சொல்கிற அட்வைஸில் அந்த மருந்து நீங்களாக வாங்கி சாப்பிடக்கூடாது. மாத்திரைகளை வந்து மக்களாக வந்து நிறைய இடத்துல இருக்கிற பழக்கம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இது நிறைய பின் விளைவுகளை கொடுக்கும். அதனால் வந்து மருத்துவரோட தக்க ஆலோசனையின் பேரில் நீங்கள் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகளை எல்லாம் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கணும். வீட்லேயும் சேஃபாக வச்சுருக்கணும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஏதாவது மழை நிவாரணம், வெள்ளம் நிவாரணம், இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனைனா அவங்கள்ட்ட தானே பிரச்சனை, நமக்கு என்ன வந்து நம்ம சேஃபாக இருக்கணுன்ற எண்ணம் வரக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம போய் பக்கத்தில் தானே இருக்கோம், நம்ம போய் உதவணும். அந்த மாதிரி ஒரு உதவுகின்ற ஒரு மனப்பான்மையோடு இருந்தால் தான் நமக்கு ஏதாவது பிரச்சனை போது இன்னொருத்தர் வந்து நமக்கு உதவுவாங்க. ஸோ இது வந்து ரெசிப்ரோக்ரேஷன் சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி வந்து உதவும் தன்மையோடு வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் மக்களை கேட்டுக்கொள்கிறேன் அன்போடு. நன்றி. நன்றி.